பிடி பிஆர்டி பட்டதாரி ஆசிரியர்களுக்கு வணக்கம். பிடி பிஆர்டி பட்டதாரி ஆசிரியர்கள் பணி நியமனம் சம்பந்தப்பட்ட மிக மிக மகிழ்ச்சியான முக்கியமான செய்தி, அரசின் நிலைப்பாடு என்ன நடந்துட்டுருக்கு அப்படின்றத பற்றி முதல்ல நம்ம தெரிஞ்சுக்கலாம். இந்த பட்டதாரி ஆசிரியர் பணி நியமனத்தை பொறுத்தவரை பிடி பிஆர்டி பொறுத்தவரை பார்த்தீங்க அப்படின்னாக்கா என்ன முடிவு எடுத்திருக்காங்க, இப்போ என்ன நடந்துக்கிட்டு இருக்கு, பேசிக்காக நம்ம தெரிஞ்சுக்கணும். பட்டதாரி ஆசிரியர் பணி நியமனம் பொறுத்தவரை தற்போது இந்த பிடி பிஆர்டி அப்பாயின்மெண்ட் பொறுத்தவரை எக்ஸாம் எழுதி செலெக்ஷன் பட்டியலும் பார்த்தாச்சு. எப்போ அப்பாயின்மெண்ட் கொடுப்பாங்க, இதுக்கு தடைகளாக பார்த்திங்கன்னா சில வழக்குகள் இருந்தன. அரசு ஒரு கட்டத்தில் ஒரு முடிவும் எடுத்திருக்காங்க. அது முக்கியமான முடிவு என்ன அப்படின்னாக்கா, தேர்வில் தேர்ச்சி பெறுபவர்களுக்குத்தான் பணி அதன் அடிப்படையில் சொல்லி தேர்வில் யாரெல்லாம் பாஸ் ஆகுறீங்களோ அவங்களுக்கு மட்டும்தான் உங்களுக்கெல்லாம் ஜாப் கிடைக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு முக்கிய அறிவிப்பை கொடுத்துருந்தாங்க. இது தேர்வாளர்களுக்கிடையே பார்த்திங்கன்னா ஒரு மிகப்பெரிய குழப்பத்தையும் அதிருப்தியையும் ஏற்படுத்தியது. யார் தேர்ச்சி பெற்று அந்த தேர்வில் யார் தேர்ச்சி பெற்று அவங்க பாஸ் பண்ணி வேலை வாங்கிட்டு போகட்டும். அதாவது யாரெல்லாம் நீங்கள் தேர்ச்சி பெறீங்களோ நீங்கள் தேர்ச்சி பெற்றுட்டு நீங்கள் ஜாப் வாங்கிட்டு போகலாம். தேர்ச்சி ஆகாதவங்க வேலை கிடையாது அப்படின்ற மாதிரி தான் அரசின் தரப்பில் இருந்து அறிக்கையெல்லாம் வெளியானது. நியமன தேர்வு, அந்த நியமன தேர்வு பிறகு இதுக்கு ஒரு தடை கோரி பாதிக்கப்பட்ட ஆசிரியர்கள் வழக்கானது தொடர்ந்து இருந்தாங்க. அதாவது ஆசிரியர்களை பொறுத்தளவுக்கு நீங்கள் தேர்வை எழுதி அதுக்கப்புறம் நீங்கள் பாஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் ஜாபுக்கு போகலாம், செலெக்ஷன் பட்டியலில் நீங்கள் போகலாம். ஒருவேளை நீங்கள் தேர்ச்சி ஆகலை அப்படின்னா நீங்கள் தோல்வி ஊற்றவை சொல்லிட்டு அறிவிச்சிருந்தாங்க. ஸோ இது கண்டிப்பாக தேர்வாளர்களிடையே பயங்கரமான பாதிப்பை ஏற்படுத்தியது. குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா, இந்த வழக்கு இப்போ அப்பாயின்மெண்ட் வழங்காமல் இருக்கிறதுக்கு முக்கிய காரணம் கோர்ட்டில் இருக்கக்கூடிய சில வழக்குகள். இந்த சில வழக்குகள் அப்படின்றது 410 ஆசிரியர்கள் அவங்க என்ன சொல்லியிருந்தாங்க, நாங்கள் முன்னாடி இருந்தே பாதிக்கப்பட்டிருக்கோம். இப்போ திடீர்னு பார்த்தீங்கன்னா நியமன தேர்வுலாம் எழுதி இதெல்லாம் நீங்கள் பாஸ் ஆனால் மட்டும்தான் போஸ்டிங் அப்படின்னு சொன்னனால நாங்கள் 410 ஆசிரியர்கள் பார்த்தீங்கன்னா பாதிக்கப்பட்டிருக்கோம். எங்களுக்கு நீதிமன்றத்தில் ஜட்ஜ்மெண்ட் வேணும்னு சொல்லிட்டு நீதிமன்றத்தில் அவங்களுடைய தரப்பில் இருக்கக்கூடிய நியாயங்களை சொல்லி ஆசிரியர்கள் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு சாதகமாக ஜட்ஜ்மெண்ட்டை வாங்கியிருந்தாங்க. கிட்டத்தட்ட 410 ஆசிரியர்கள் பார்த்தீங்கன்னா பணி நியமனத்துக்கு ஜட்ஜ்மெண்ட் வாங்கியிருந்தாங்க. ஆனால் அரசு தரப்பிலிருந்து பார்க்கும்போது அதுக்கான வேகன்சியை ஃபில் பண்ணாமல் இருந்தாங்க. நியமன தேர்வு எழுதி வந்தால் தான் வேலை அப்படிங்கிற மாதிரி அரசுமே பார்த்தீங்கன்னா ஒரு கட்டத்தில் அப்படி ஸ்ட்ராங்காகவே இருக்க ஆரம்பிச்சிட்டாங்க. சரி, ஓகே, 410 ஆசிரியர்கள் பார்த்தீங்கன்னா நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்து இருந்தாங்க. அதை உச்சநீதிமன்றத்துக்கும் நாங்கள் கொண்டு போகிறோம் அப்படின்றதையும் சொல்லியிருந்தாங்க. சரி, எதுக்கு உச்சநீதிமன்றம் கொண்டு போகிறாங்க, ஏன் என்னாச்சுன்னு பார்க்கும்போது, ஸோ பணி நியமனமே வழங்காமல் அப்படியே காலம் தாழ்த்திட்டே வந்திருக்காங்க. இந்த 2016 to 2017 தேர்ச்சி பெற்றிருக்காங்க இல்லையா ஆசிரியர்கள், அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, 410 ஆசிரியர்களுக்கு நீங்கள் பணி நியமனம் வழங்குறீங்க, நீதிமன்றத்தில் ஜட்ஜ்மெண்ட் கொடுத்துருக்காங்க, அந்த ஜட்ஜ்மெண்ட் படி நீங்கள் வேலை கொடுக்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக நாங்களும் பாதிக்கப்பட்டிருக்கோம். 2016 ஸோ 2017 ஸோ இந்த ஆண்டுகளில் நாங்கள் தேர்ச்சி பெற்ற நாங்கள் பார்த்திங்கன்னா முன்னாடிந்தே பாதிக்கப்பட்டிருக்கோம், எங்களுக்கு நீங்கள் பணி நியமனம் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்களும் பார்த்திங்கன்னா நீதிமன்றத்தில் வழக்கை தொடர்ந்துருக்காங்க. ஸோ இப்படி முன்னாடி தேர்ச்சி பெற்ற ஆசிரியர்கள் தொடர்ந்து நீதிமன்றத்தில் வழக்கு தெரிவித்தனால ஸோ இப்போ பிடி பிஆர்டி ஸோ ஆசிரியர்கள் பார்த்திங்கன்னா அப்பாயின்மெண்ட் வாங்குகிற ஸ்டேஜில் தடைப்பட்டு அப்படியே நிற்கிது. அப்போனா நம்மளுக்கு வராதா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக வரும். ஏன்னா அரசின் நிலைப்பாடு பார்த்திங்கன்னா இன்னும் முழுமையாக பார்த்திங்கன்னா உங்களுக்கெல்லாம் தர முடியாது அப்படின்லாம் சொல்லலை. நீங்கள் தேர்வு எழுதி பாஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கான வேலையை வாங்கிட்டு போங்க, தேர்ச்சி பெறாதவங்க ஒன்றும் பண்ணுறதுக்கு அப்படின்ற மாதிரி தான் அரசினுடைய நிலைப்பாடாக தற்சமயம் முறை இருக்குது. ஸோ நீங்கள் அதாவது 410 ஆசிரியர்கள் இருக்காங்க இல்லையா, ஸோ இந்த 410 ஆசிரியர்கள் பார்த்தீங்கன்னா நீங்கள் பணி நியமனம் வழங்கக்கூடாது. ஏன்னா பாதிக்கப்பட்டிருக்கவங்க பின்னாடி நாங்கள் இருக்கிறோங்க. ஸோ நாங்கள் பாதிக்கப்பட்டவங்களாம் இருக்கிறப்ப நீங்கள் பாட்டு புதுசாக ஆட்களை தேர்ச்சி பெற்றாங்கன்னு சொல்லிட்டு நீங்கள் ஜாப் கொடுத்துக்கிட்டே இருக்கீங்க அப்படின்னா பின்னாடி பார்த்தீங்கன்னா நாங்கள் பாதிக்கப்பட்டவங்க அப்படியே தான் இருக்கோம். ஸோ அதனால் ஜட்ஜ்மெண்ட் பார்த்தீங்கன்னா உயர்நீதிமன்றங்களுக்கு உத்தரவு கொடுத்துருக்கு, பணி நியமனம் பணி ஆணையம் வழங்க எங்களுக்கு உத்தரவு கொடுத்துருக்கு, எங்களுக்கு நீங்கள் பணி ஆணையம் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ஸ்ட்ராங்காக நிச்சிட்டு இருக்காங்க நீதிமன்றத்தில். ஸோ
நீதிமன்றம் வந்து பார்த்திங்கன்னா 410 ஆசிரியர்களுக்கு பணி நியமனம் வழங்கணும் அப்படின்னும் உத்தரவிட்டிருந்தாங்க. ஸோ இந்த ஒரு வழக்கு அப்படியே பாதிலேயே வந்து பார்த்திங்கன்னா அப்படியே ஒரு இழுப்பறியாகவே போயிடுச்சு. சரி, இப்போ இந்த 410 ஆசிரியர்கள் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, நாங்கள் உச்சநீதிமன்றத்துக்கு போயிட்டு நாங்கள் வந்து ஸ்டே ஆர்டர் வந்து வாங்க போகிறோம். ஏன்னா வந்து எங்களுக்கு பணி நியமனம் வழங்காமல் இருக்கீங்க, அதுக்கு பதிலாக வந்து இப்போ வந்து பாஸ் பண்ணவங்களுக்குலாம் வந்து நீங்கள் கொடுத்துக்கிட்டு இருக்கீங்க, எங்களுக்கு நியமன தேர்வு இல்லாமல் எங்களுக்கு வந்து நீங்கள் பணி ஆணையம் கொடுக்கணும் அப்படின்ற மாதிரிலாம் வந்து பார்த்திங்கன்னா ஸோ 410 ஆசிரியர்கள் கேட்குறாங்க. சேம் டைம் இதே பக்கம் 2016லையும் 2017லையும் தேர்ச்சி பெற்றிருக்கக்கூடிய ஆசிரியர்களும் சொல்கிறாங்க, அவங்க வழக்கு போட்டால் நாங்களும் வழக்கு போடுறோம், எங்களுக்கும் வந்து பணி ஆணையம் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு உச்சநீதிமன்றத்தில் வழக்கு வந்து தொடர போகிறாங்க. ஒருவேளை வழக்கு வந்து உச்சநீதிமன்றத்தில் தொடர்ந்துட்டாங்க அப்படின்னா, ஸோ ஆல்ரெடி அதுக்கான பேச்சுக்கள் நடந்துக்கிட்டு இருக்கு. ஒருவேளை போட்டாங்க அப்படின்னா கண்டிப்பாக 1 வருடங்களுக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா இந்த போஸ்டிங்கை நிரப்புவது பயங்கரமாக காலதாமதம் ஆகிடும். ஸோ இதுக்கு முன்னாடியே வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில பள்ளிகளில் வந்து பார்த்திங்கன்னா ஆசிரியர்களை பணி நியமனம் வந்து உள்ள போட்டிருந்தாங்க. எப்படி நீங்கள் அந்த பள்ளிகளுக்கெல்லாம் வந்து நீங்கள் ஆசிரியர்கள் வந்து போடலாம், அதெல்லாம் நீங்கள் போடக்கூடாது, நாங்கள் பாதிக்கப்பட்டிருக்கோம் வந்து பார்த்திங்கன்னா 410 ஆசிரியர்கள் இருக்கோம் இல்லையா, அப்படி இருக்கும்போது எப்படி நீங்கள் சிறுவர்களுடைய சிறார்கள் பள்ளியில் வந்து நீங்கள் ஆசிரியர்களை போடலாம், கல்லர்கள் பள்ளியில் வந்து நீங்கள் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கல்லர்கள் நலப்பள்ளியில் வந்து இப்படி நீங்கள் வந்து ஆசிரியர்களை வந்து போடலாம்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட பிரச்சனைகள் நடந்தது தான் கண்டிப்பாக நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ இந்த மாதிரி தான் வந்து பார்த்திங்கன்னா இப்போ பிரச்சனைகள் தொடர்ந்து வந்து நடந்துகிட்ருக்கு. ஸோ உச்சநீதிமன்றம் வந்து பார்த்திங்கன்னா கொடுத்த உத்தரவு வந்து இன்னும் வந்து அரசு வந்து பார்த்திங்கன்னா ஒரு பரிசீலனை செய்யாமல் அப்படியே இருக்கிறது தான் நம்ம பார்க்குற ஒரு அதிர்ச்சியான ஒரு விஷயமாகவும் இருக்குது. ஏன்னா ஆசிரியர்கள் வந்து பாதிக்கப்பட்டிருக்காங்க அப்படின்னா ஸோ அவங்களுக்கு முன்னுரிமை கொடுக்கணும் அப்படின்றது எல்லோருடைய கோரிக்கையாகவும் இருக்குது. இதில் இந்த வழக்குகள் மட்டும் இல்லாமல் இன்னும் சில வழக்குகள் வந்து இதில் இருக்க தான் செய்யுது. இந்த வழக்குகள்லாம் வந்து பார்த்திங்கன்னா அரசு வந்து சில வழக்குகளை தவிடுபடியாக அடித்து நொறுக்கியிருக்காங்க. அதாவது இந்த வழக்குகளை இதுக்கு மேலே ரிட்டர்ன் போட முடியாத அளவுக்கு வழக்குகளை தள்ளியிருக்காங்க. குறிப்பிட்டு ஒரு சில வழக்குகள் மட்டும்தான் இப்போ இந்த அப்பாயின்மெண்ட்டுக்கு பெரும் தடையாகவே இருக்குது அப்படின்றது தான் நிதர்சன உண்மை. ஸோ இந்த வழக்குகளுக்கு வந்து ஒரு பெரும் தடையாக இருக்கிறனாலேயே பிடி பிஆர்டி பட்டதாரி ஆசிரியர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அப்பாயின்மெண்ட்டே போடாமல் இவ்வளவு நாளாக காலதாமதம் அப்படியே எடுத்துகிட்டு போயிட்டுருக்கு. ஸோ ஆல்மோஸ்ட் வந்து ஒரு படத்தோட கிளைமேக்ஸை நம்ம நெருங்கிட்டோம் அப்படின்ற மாதிரி தான். இந்த வழக்குகளை மட்டும் உடைச்சிட்டாங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து போஸ்டிங் வந்து கண்டிப்பாக வழங்கப்படும். இன்னும் வந்து அதிகபட்சமாக வந்து பார்த்திங்கன்னா 2 அல்லது 3 நாட்களில் போஸ்டிங் வந்து போட்டுரும் அப்படின்ற மாதிரிலாம் வந்து தகவல் வெளியாகிருக்கு. ஸோ இந்த ஃபீல்டில் இருக்கக்கூடிய வல்லுநர்கள் கூட வந்து பார்த்திங்கன்னா அதை தான் வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இன்னும் அதிகபட்சமாக ஒரு 3 to 4 நாட்களில் இந்த பிடி பிஆர்டி பட்டதாரி ஆசிரியர்களுக்கு வந்து பணி நியமனம் வழங்கப்படும் அப்படின்னு மாதிரி சொல்லியிருக்காங்க. சரி பார்ப்போம், இந்த ஆசிரியர்களுக்கு பட்டதாரி ஆசிரியர்களுக்கு போஸ்டிங் போட்டாங்க அப்படின்னா இந்த வழக்குகளால் வந்து எந்த அளவுக்கு பாதிப்பு வந்து ஏற்படுது, தாக்கங்கள் ஏற்படுது அப்படின்றத பார்க்கலாம். ஸோ நீங்கள் உங்களுடைய தரப்பில் இருக்கக்கூடிய நியாயங்களை கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இல்லை இப்படி பணி நியமனம் வழங்கக்கூடாது, 410 ஆசிரியர்களுக்கு பணி நியமனம் வழங்கணும் அப்படிங்கிறீங்களா, இல்லை 2016 2017 ஸோ இந்த காலகட்டத்தில் தேர்ச்சி பெற்றிருக்கக்கூடிய ஆசிரியர்களுக்கெல்லாம் பணி நியமனம் வழங்கிட்டு தான் இப்போ தேர்ச்சி பெற்றிருக்கக்கூடிய பிடி பிஆர்டி பட்டதாரி ஆசிரியர்களுக்கு நீங்கள் பணி நியமனம் போடணுமா அப்படின்றத கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இதனால தான் வந்து டிலே ஆகிட்டு இருக்கு பிடி பிஆர்டி பட்டதாரி ஆசிரியர்களுக்கு அந்த அப்பாயின்மெண்ட் கொடுக்க காலதாமதமாவதற்கு இதுதான் காரணம். ஸோ நான் என்ன சொல்ல வரணும் அப்படின்றத உங்ககிட்ட சொல்லிட்டேன். இதுதான் நடந்துக்கிட்டு இருக்கு, வேறு எந்த காரணமும் கிடையாது. இதை தாண்டி வேறு ஏதாவது காரணங்கள் இருக்குமா அப்படின்றத கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். வழக்குகள் முறியடிக்கப்பட்டால் மட்டும்தான் கண்டிப்பாக இந்த போஸ்டிங்கில் வந்து போடுவதில் பெருமளவில் தடைகள் ஏற்படாது. இதுதான் இந்த வழக்குகள் தான் பெரும் தடையாக இருக்குது. பார்ப்போம். ஏன்னா அப்போ ஸ்டே ஆர்டர் வந்து வாங்கிட்டாங்க. அது ஸ்டே ஆர்டர்னால் அவங்களுக்கு வந்து பணி நியமனம் வழங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு 410 ஆசிரியர்கள் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுடைய உரிமையை உயர்நீதிமன்றத்தில் கேட்டு வாங்கிட்டாங்க. 410 ஆசிரியர்கள் வாங்கியதும் இப்போ 2016-17 கூடிய ஆசிரியர்கள் வந்து மீண்டும் அவங்களும் வழக்கு போட்டாங்க, அவங்களுக்கு கொடுத்தா எங்களுக்கு கொடுங்க அப்படின்ற மாதிரி. ஸோ இந்த மாதிரி வழக்குகள் வந்து தொடர்ந்து அடுக்கப்படவே ஸோ பிடி பிஆர்டி பட்டதாரி ஆசிரியர்களுக்கு இந்த ஒரு அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வந்து கொடுக்க காலதாமதமாயிட்டிருக்கு. ஸோ தேர்வு எழுதியாச்சு, சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன்லாம் ஆல்மோஸ்ட் வந்து முடிச்சாச்சு. அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வந்து கையில் வர நேரத்தில் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு தாக்கத்தில் பாதிக்கப்பட்டிருக்காங்க. ஸோ எல்லா தடைகளும் தாண்டி வந்தாச்சு. தேர்வுலாம் எழுதி நீங்கள் வந்து ஒரு இறுதி கட்டத்தை படத்தோட கிளைமேக்ஸை வந்து நெருங்கிட்டீங்க அப்படின்ற மாதிரி தான். ஸோ இப்படி இருக்கக்கூடிய சூழலில் இந்த வழக்குகளை வந்து தவிடுபடியானால் மட்டும்தான் உங்களுக்கு அப்பாயின்மெண்ட்டில் எந்த ஒரு தடையும் இருக்காது. ஆனால் 3 அல்லது 4 நாட்களில் அப்பாயின்மெண்ட் கொடுப்பாங்க அப்படின்ற மாதிரி தான் தகவல் அதிகபட்சம்
அதிகபட்சமாக வெளியாகிருக்கு. ஸோ இந்த தகவலில் உங்களுக்கு எதனா முரண்பாடு இருந்தால் கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக வந்து இன்னும் 3 அல்லது 4 நாட்களில் வல்லுநர்கள் சொல்வது போல் ஸோ இந்த ஃபீல்டில் குறிப்பாக அந்த ஃபீல்டில் அதிகமான வந்து எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கக்கூடியவர்கள் வந்து சொல்லியிருக்கக்கூடிய தகவலின்படி 3 நாள் அல்லது 4 நாட்களில் வெயிட் பண்ணி பார்க்கலாம். அப்பாயின்மெண்ட்டுக்காக காத்துட்ருங்க. இது போல் பல வீடியோ பார்க்க மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் அரசு தரப்பில் இருந்து வெளியாகக்கூடிய எந்த ஒரு தகவலாக இருந்தாலும் சரி அல்லது பிடிபிஆர்டி தரப்பிலிருந்து எந்த ஒரு அப்டேட் கொடுத்தாலும் சரி, நோட்டிஃபிகேஷன் கொடுத்தாலும் சரி, அதை நம்ம உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனை கொடுக்க முடியும். ஸோ பட்டதாரி ஆசிரியர்களே மறக்காமல் உங்களுடைய கேள்விகளை கீழே கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க. இது போல் பல வீடியோவுக்கும் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி நண்பா.